The next program title is Example for Return User Defined Data Type like class, value using member function. சார் இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பில்டின் டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம்ஸ் ஹவு டு ரிட்டர்ன் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் வேல்யூ. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் see here. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் சின்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிளாஸ் நேம். இது ஒரு கிளாஸ் நேம். சார் இந்த கிளாஸ் நேம் எங்கே சார் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ஹியர் இட் செல்ஃப். இந்த இடத்துல நம்ம வந்து கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சார் இப்போ வந்துட்டு இந்த ஹிண்ட்டில் என்ன சார் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பில்டின் டேட்டா டைப் அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? பில்டின் டேட்டா டைப்க்கு அலையஸ் நேம் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மச் மோர் டைம்ஸ். இதில் வந்துட்டு பில்டின் டேட்டா டைப் அலையஸ் நேம் இஸ் ஓல்டு டைப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப் அந்த மாதிரியே சொல்லலாம், அல்லது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேல்யூ டைப் வேரியபிள். So these are alias names of built-in data type. built-in data type ஓட alias name என்ன அப்படின்னீங்கன்னா, built-in data type alias name is old type or predefined data type or primitive data type or value type variable அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்க்கு அலையஸ் நேம்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் அலையஸ் நேம் இஸ், இப்போது நம்மளுக்கு வந்து சம் மாடர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ப்ரீ டிஃபைனுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், யூசர் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்றத நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே இதை ஆட் பண்ணிடணும். இது ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்வாங்க, ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் அப்படின்வாங்க. சார் இது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? வேல்யூ டைப் வேரியபிள் ஸ்டோர்டு இன் ஸ்டாக் மெமரி. ஸோ ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள், அதாவது எனக்கு இப்போ இனிமேல் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் ஸ்டோர்டு இன் ஹீப் மெமரி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எது சார் ஹியூஜ் டைப் எடுத்துக்கோ அப்படின்னீங்கன்னா, வேல்யூ டைப் வேரியபிள் ஹேண்டில்ஸ் வேல்யூ டைப் வேரியபிள் process with low memory compare to reference type variable. ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ டைப் வேரியபிள் தான் லோ மெமரியை எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இதான் இல்லை அவங்க சொல்ல வர கான்செப்ட். வேல்யூ டைப் வேரியபிள் ப்ராசஸ் வித் லோ மெமரி. ஸோ இங்கே வேல்யூ டைப் வேரியபிள் ப்ராசஸ் வித் லோ மெமரின்ட்டாங்க. நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் ப்ராசஸ் வித் ஹியூஜ் மெமரி அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், பில்டின் டேட்டா டைப்க்கு நான் ஒரு தடவை திரும்ப சொல்லிடுறேன். இதில் பில்டின் டேட்டா டைப் அலையஸ் நேம் இஸ் ஓல்டு டைப்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லலாம், அல்லது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ டைப் வேரியபிள்னுவாங்க. சார் இந்த வேல்யூ டைப் வேரியபிளுங்கிற வேர்டை எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? வி ஆர் ப்ரொனவுன்ஸ் இன் ஜாவா அண்ட் .NET. இந்த வேர்டை நம்ம எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஜாவா .NETல வேல்யூ டைப் வேரியபிள் அப்படின்வாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் அப்படிங்கிறது ஜாவா .NETல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் மென்ஷன் built-in data type or user defined data type words in Java and .NET. Java and .NETல built-in data type இல்லை user defined data type சொல்ல மாட்டாங்க. ஸோ வேல்யூ டைப் வேரியபிள் ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து வேல்யூ டைப் வேரியபிள்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே சொல்லிடுவாங்க, நம்ம வந்து built-in data type
developed by software developers. Software developers. So software develop பண்ணவங்க தான் software developers or helps to develop built-in data type. அப்போ அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் டிஃபைன் டேட்டா டைப் யார் சார் டெவலப் பண்ணுவாங்க? யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டெவலப்ட் பை ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராமர்ஸ் இப்படி சொல்லலாம், ப்ரோக்ராமர் ஆர் எண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டெவலப் பை ப்ரோக்ராமர்ஸ் ஆர் எண்ட் யூசர்ஸ். ஸோ இவங்க வந்து டெவலப் பண்ணுறதான். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் எண்ட் யூசர்ஸ். ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ணுற டேட்டா டைப்புக்கு பேர் பில்ட்-இன் டேட்டா டைப். நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா டைப்புக்கு பேர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த பில்ட்-இன் டேட்டா டைப்பில் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, built-in data type always found in built-in data type always found in lower case letters. Lowercase built-in data type names are always found in lowercase characters. சார் எனக்கு புரியலையே. லைக் இன்ட், ஃப்ளோட், டபுள், கேரக்டர்ஸ், தீஸ் ஆர் பில்ட்-இன் டேட்டா டைப். ஸோ அப்படியே எடுத்து போட்டுங்க. இந்த இடத்துல யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் நேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் ப்ராப்பர் கேஸ். சார் அது என்ன சார் ப்ராப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா, வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேட்டலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராப்பர் கேஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து இன்டிஜர், இன்னொன்று வந்துட்டு ஃப்ளோட், இன்னொன்று டபுள், இன்னொன்று கேரக்டர். ஸோ தீஸ் ஆர் கால்ட் as user defined data type because words first character found in upper case, அதாவது கேட்டல் லெட்டரில் இருக்குது. அப்போது இந்த இன்டிஜருங்கிறது ரெஃபரன்ஸ் டைப்பு. நம்ம இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா வேல்யூ டைப் வேரியபிள். இப்போ வேல்யூ டைப் வேரியபிளுக்கு அலேஸ் நேம் என்ன? பில்ட்-இன் டேட்டா டைப்பு. அதே இது ஒரு ரெஃபரன்ஸ் டைப் ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிளுக்கு அலேஸ் நேம் என்னன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் டு built-in data type built-in data type and user defined data types. ஸோ இந்த built-in data type எப்படி அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் லோவர் கேஸ். அதாவது எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸ்மால் லெட்டரில் இருந்துட்டாலே நம்ம என்ன சொல்லிட்டாங்க, பில்ட்-இன் டேட்டா டைப் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே முன்னாடி இருக்கிற வேர்டை நீங்கள் எப்படி பில்ட்-இன் டேட்டா டைப்னு சொல்கிறீங்களோ, அப்போ ஃபாலோயிங் வேர்டை என்ன சொல்லிடணும்னா கம்பல்சரியாக வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிடணும். திஸ் இஸ் எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் டு ஹவு டு டிக்ளேர் எ வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா, டேட்டா டைப் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி வேரியபிள் நேம் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பில்ட்-இன் டேட்டா டைப், திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் நேம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம பிங்கிறது வந்து கேட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த கேட்டல் லெட்டரில் வரும்போது அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், this is called as user defined data type or reference type variable. ஸோ இது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லலாம், அல்லது பில்ட்-இன் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லலாம், அல்லது எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னா ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.